அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் டிசம்பர் 19, 2024 மார்கழி 4ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நாம் எதிர்பார்க்கும் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நடப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் நன்மைக்கே. இனி நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் பயணியுங்கள். இப்பொழுது நாம் அனைவரும் எட்டின் மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்ப சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடை பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கொடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முகம் மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். நம்ம பேசிக் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோர்ஸுகளில் நடப்பவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம். பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க புதிதாக இணைந்து நடப்பவர்கள், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பவர்கள். ஸோ இந்த பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது 2 மாதத்திலிருந்து 3 மாத காலம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் புதிதாக பயணிக்கிறீங்க. புதிதாக பயணிக்கும் பொழுது எடுக்கவுமே 42 நிமிடம் அப்படின்னா சற்று கடினமாக தெரிவது போல் தோன்றும். ஆனால் 20 நிமிடம் தான், 21 நிமிடம் தான் அப்படின்னா நம்ம நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் 21 நிமிடங்கள்லேயே உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் போது அப்போது மனம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆஹா, 21 நிமிடங்கள் நடப்பதற்கே நம்மளுக்கு அற்புதமான பலன்கள், உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, புத்தி ரீதியாகவும் சரி, நம்மளுக்கு பற்பல பலன்கள் வருகிறது. அப்போ நம்மையே கூடுதலாக இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு உங்களுடைய மனம் நிச்சயமாக 21ஆவது நாளே சொல்ல ஆரம்பிச்சிடும். இருப்பினும் நாங்கள் கூடுதலாக உங்களுக்கு 2 மாதம் 3 மாத காலம் அப்படிங்கிறது வைத்திருக்கிறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய மனம் எப்பொழுது ஒப்புகிறதோ அப்பொழுது நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வரணும். ஸோ 21 நிமிடங்கள் நடை அப்படிங்கிறத நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். முதல் பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு 10:30 நிமிடத்தில் முடியும். அப்போ 10:30 நிமிடத்தில் ஒரு மணி ஓசை கேட்கும். அது கேட்கவுமே நீங்கள் மாற்றி நடக்கணும். அதன் பிறகு 21 நிமிடங்களில் நான் இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கோர்ஸ்காரவங்களுக்கு பண்ணுவேன். ஸோ அப்போது நீங்கள் 2வது சுற்றை நிறைவு செய்து கொள்ளணும். 2 சுற்று நீங்கள் பண்ண போகிறீங்க 21 நிமிடத்துக்குள்ளாக. அட்வான்ஸ் கோர்ஸில் உள்ளவங்க 42 நிமிடங்களுக்கு 2 செட்டு பண்ணுவாங்க.
21 முடிஞ்சு இன்னொரு 21 அப்படின்னு அவ்வளோதான். இதில் வேறு எந்த குழப்பமும் யாரும் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 10 நாளில் 20 நாளில் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிகிறது, உடல் வந்து ஏற்றுக்கொள்கிறது, மனம் ஏற்றுக்கொள்கிறது, இனி நம்ம நடக்கலாம் அப்படின்னு உங்களுடைய மனசு ஒத்துக்கிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக 21 நாளில் இருந்து நீங்களே மாறிக்கொள்ளலாம். இல்லை இன்னும் எனக்கு மனசு ஒப்பு வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் காலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில், ஏன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி உறுப்பினர் எண் நான் வழங்குகிறேனோ அவர்கள் எல்லாருக்கும் நான் என்னிடமிருந்து நேரடியாக லிங்க் அப்படிங்கிறது வரும். அந்த எண்ணுக்கு நீங்கள் தாராளமாக என்ன வேண்டுமானாலும் கருத்துக்களை வந்து பரிமாறலாம். உங்களுடைய பெயர்களை நீங்கள் உச்சரிக்க தேவையில்லை. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். உங்களுடைய பெயர்கள் வேறு எங்கும் உச்சரிக்கப்படாது. இன்னார் இன்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது வராது. உங்களுடைய கேள்விகள், புதிதாக வருபவர்களுடைய கேள்விகள் தான் நிறைய பேருக்கு நிறைய விடைகளை பெற்றுத்தரும். ஆக நீங்கள் தாராளமாக உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை கேட்கலாம். அங்கே பதிலளிக்க மாட்டோம், ஆனால் இங்கே தான் பதிலளிப்போம். செஷனில் தான் அதற்கான பதில் கிடைக்கும். ஸோ பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு 21 நிமிட ஆடியோ மட்டும் நடக்கும்போது, நடந்து முடிந்த பிறகு நீங்கள் வந்து மாலை நேரத்திலேயோ அல்லது மதிய நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ, இல்லை ஒருவேளை இப்போயே உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த ஆடியோக்களை கேட்கலாம். மீதி இருக்கக்கூடிய 21 நிமிட ஆடியோவை. ஏன்னா முதல் பகுதியில் சில நாளைக்கு கதை வரும், ஒரு சில நாளைக்கு 2ஆம் பகுதியில் கதை வரும், ஒரு சில நாள் முதல் பகுதியில் திருக்குறள் வரும், 2ஆம் பகுதியில் திருக்குறள் வரும். இப்படி மாற்றி மாற்றி அது இயல்பாக மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு எல்லா நாளும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் மற்ற நேரங்களில் பேருந்தில் பயணிக்கும் பொழுதோ அல்லது தனியாக இருக்கும் பொழுதோ நீங்கள் வந்து மீதி உள்ள ஆடியோவை கேட்டுவிட வேண்டும். அங்கேயும் வந்து கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். என்னோடு நீங்கள் தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ண தான் உங்களுக்கும் எனக்குமான அந்த தொடர்பாற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு, பேசிக் கோர்ஸாக இருந்தாலும் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணவங்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எல்லாரும் நீங்கள் வந்து கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக செய்து கொள்ளலாம். என்னையை நீங்கள் தொலைபேசியில் அழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்கள் வந்து நம்மளுடைய ஃபேமிலி டீமில் உள்ளவங்களை தொடர்பு கொண்டு அவர்கள் வாயிலாக நீங்கள் வந்து கான்காலில் வரணும். ஆண்கள் வந்து நீங்கள் தாராளமாக என்னோடு நேரடியாகவே நீங்கள் வந்து பேசிக்கொள்ளலாம். அல்லது உங்களை ஒரு கிளப்பில் இணைச்சி வச்சுருப்போம், அந்த கிளப்போடைய கேப்டன்கள் மூலமாக, வைஸ் கேப்டன்கள் மூலமாக நீங்கள் கான்காலில் என்னிடம் வரலாம். ஸோ இது உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், பதில் வந்து இங்கே கிடைத்திடும். அதே நேரத்தில் என்னோடு பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கான்காலில் வாருங்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, ஸோ பேசிக் கோர்ஸ், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வார்த்தைகளில் தான் அது வந்து பெருசாக தெரியும். ஆனால் உங்களுடைய மனதை சமப்படுத்தக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய இடம்தான் வந்து நம்மளுடைய இந்த பேசிக் கோர்ஸ். இல்லை எனக்கு ரொம்ப வயதானவன் அப்படின்னு நான் மனதில் எண்ணிக்கொள்கிறேன், என்னால் நடக்க முடியாதுன்னு அப்படின்னு நீங்கள் யாராவது கருதுனீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என்னோடு பகிருங்கள். எனக்கு வந்து சரியாகுமா, செட் ஆகுமா அப்படின்னா தாராளமாக என்னோடு நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லாராலும் முடியும். நம்ம குழுவிலேயே 80 வயதை தாண்டியவர்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இது வந்து 80 வயது அப்படின்னு சொல்லுவோம், நான் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லலை. அதற்கு மேல் வயதில் உள்ளவங்க யாரும் நம்மளோடு இணையலை. ஸோ 80 வயதை தாண்டியவர்கள் கூட நம்மளோடு இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு எத்தனை வயதுன்னு நீங்களே கேட்டுக்கிறங்க. எல்லாராலும் முடியும். ஸோ தொடர்ந்து பயணிக்க போகிறோம். தொடர்ந்து பயணிக்க நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களாகவே கிடைத்து கொண்டிருக்கும். ஸோ நாம் நல்ல விஷயங்களை கேட்போம், நல் வழியில் நடப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இப்போது நம்ம வந்து ஒரு அற்புதமான ஃபீட்பேக் கேட்க போயிடும். நம்மளுடைய 1400வது நாளுக்கு எல்லாரிடத்திலும் வந்து வாழ்த்து செய்தி அப்படிங்கிறது நாங்களும் கேட்டிருந்தோம், நீங்களும் கொடுத்துருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது அம்மா டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்க வழங்கியிருக்கிறாங்க. அம்மாவை பற்றி நான் குறிப்பிடணும் அப்படின்னா, அம்மா வந்து கோயம்புத்தூர் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்களுடைய நான் அவங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அவர்களை பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன்.
சகோதரி அம்மா டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்போ அம்மாவுடைய அந்த கருத்து, அவங்களுடைய வாழ்த்து செய்தியில அவங்களுடைய குரல் எப்பொழுதுமே அவங்க வந்து கொஞ்சம் அமைதியா பேசக்கூடியவங்க. அதனால குரல் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் கேட்டிருக்கும். வால்யூம் அதனுடைய சத்தம் நிச்சயமாக கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. நானுமே ஹெட்செட் போட்டு தான் கேட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த வால்யூமை நான் சற்று அதிகரிக்க முயற்சி செய்கிறேன். அதையும் மீறி வால்யூம் குறைவாக இருந்துச்சுன்னா, நீங்க கொஞ்சம் சற்று கூர்ந்து கவனியுங்கள். அவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். ஸோ அவர்களிடத்தில் நாம் அந்த விஷயத்தை தான் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது அம்மாவுடைய அந்த வாழ்த்துச் செய்தியோடு சேர்ந்த அவர்களுடைய கருத்து, அவர்களுக்கு டைகர் கிளப்பினால் கிடைத்த நன்மைகளை அவர்கள் கூறுகிறார்கள். அதை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். நான் 2023 மார்ச்சில் இருந்து எங்கள் பொண்ணு நித்ய சுபாஷினி மூலிமா இந்த டைகர் கிளப்பில் இணைஞ்சேன். எங்கள் பொண்ணுக்கு சங்கீதா அகிலாவோட இதில் அவங்க இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் இணைஞ்சேன். ஆனால் எனக்கு பின்னால் எங்கள் மாமா பொண்ணு கலான்னு சேர்த்து விட்டேன். அவங்களும் இப்போ விட்டு விட்டு தான் நடைப்பயிற்சி செய்கிறாங்க. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த நடைப்பயிற்சியில் சேர்ந்த பிறகு நின்று கூட சமைக்க முடியாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதில் நின்று சமைச்சு பஸ் ஏறி போகிற அளவுக்கு எனக்கு தெம்பு வந்துச்சு. இந்த நடைப்பயிற்சியில் வந்து கால் வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. எனக்கு பல சைனஸு குறைஞ்சது, தைராய்டும் குறைஞ்சது. அப்புறம் கொஞ்ச நாள் நான் வீடு கட்டுறதுக்காக கொஞ்ச நாள் நடக்காமல் இருந்தேன். அப்போ இது வந்து நோய்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. மறுபடியும் இப்போ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு வந்து எல்லா நோயும் குறையிறது. அது இந்த 8 நடை நடக்கும்போது ரொம்ப எனர்ஜியாக வெளியில் போகிறதுக்கு இருக்குது. 70 வயசு ஆனாலும் நான் தைரியமாக தனியாக தான் வெளியில் போயிட்டு வர்றேன். ஏன்னா இந்த டைகர் கிளப் அவ்வளோ தைரியத்தை எனக்கு கொடுத்துருக்கு. ஆனால் எங்கே போனாலும் நானே தனியாக முடிவு எடுத்துட்டு தைரியமாக போகிற அளவுக்கு இவர் இந்த குரு பிரபாகரன் சார் சொல்கிற அறிவுரைகளை கேட்க கேட்க அவ்வளோ மனசில் தெம்பு வருது. நான் சாதிக்க முடியுங்கிற எண்ணம் எனக்குள்ளேயே அதிகமாக இருக்குது. எப்படி ஆனாலும் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நல்லபடியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்ல சொல்ல என்னால் இந்த வயசுலேயும் சாதிக்க முடியுது. எனக்கு ரொம்ப இந்த டைகர் கிளப்பில் வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. இதை மாதிரி எல்லோரும் பெனிஃபிட் அடையணும், சேரணும், எல்லாம் சேர்ந்து நடைப்பயிற்சி நடந்து அவருக்கு ஊக்கத்தை கொடுங்க. அப்படி நமக்காக எத்தனை நேரம் பாடுபடுறாருங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு எல்லாரும் சேர்ந்து இதில் நடங்க. அதோடு இல்லாமல் அந்த இது வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த குளியலெல்லாம் சூப்பராக இருக்கும். மண் குளியல், அப்புறம் என்ன வாழை இலை குளியல், இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. போயிட்டு வந்தாவே ரொம்ப எனர்ஜியாக இருக்குது உடம்பு. அதனால் இதில் நீங்கள் பயணிக்கணும்னு உங்களை எல்லாம் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, அம்மாவுடைய கருத்தை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அவங்க
தன்னை இணைத்து வைத்தது தன்னுடைய மகள் அப்படிங்கிறத சொல்லி தொடங்குனாங்க. அம்மா சொல்லும் பொழுது, அவங்க என்னிடத்தில் ஏற்கனவே ஒரு ஃபீட்பேக் குடுத்துருக்காங்க. கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாக குடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இந்த வயதிலும்" அப்படின்னு ஒரு வார்த்தையை அப்பொழுதும் குறிப்பிட்டார்கள், இப்பொழுதும் குறிப்பிடுகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, வயது அப்படிங்கிறது நமக்கு வந்து 135 வயது அப்படிங்கிறத மட்டும் எப்பொழுதுமே மனதில் கொள்ளுங்கள். அதனால நீங்க இளமையோடு தான் இருக்கிறீர்கள். அவங்க அப்ப சொல்லும் பொழுது, நான் இந்த வயதில இப்போ வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய விசுவலைசேஷன் வந்து எனக்கு வெற்றியை தருகிறது. அதற்கு டைகர் கிளப்புக்கு நன்றி அப்படின்னு அந்த பழைய ஃபீட்பேக்ல அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்து போனது. அம்மா தொடர்ந்து அவங்க அவங்கள நீங்க அவங்களுடைய குரல்லயும் சரி, அவங்களுடைய நிதானத்திலயும் சரி, அவங்களுடைய வயதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருந்தும் அவர்கள் தொடர்ந்து நடந்தாங்க. நடந்ததன் விளைவாக அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இடையில அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க. வீடு கட்ட ஆரம்பிக்கவும் நடைய நான் குறைச்சிட்டேன். நடைய நான் குறைக்கவும் நடைய குறைக்கல, நிறுத்திட்டேன் அப்படின்னே சொன்னாங்க. நிறுத்தவும் பல்வேறு பிரச்சனைகள் எனக்கு வந்து மீண்டும் தலை தூக்கியது அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் இதத்தான் எல்லாரிடத்திலும் பகிரணும்னு ஒவ்வொரு நாளும் பதியணும் அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாருமே ஒரு வேலை வந்துட்டா, எந்த வேலைய எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது டைகர் கிளப்போடைய 8 நடை பயிற்சியை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு. ஒரு நகைச்சுவை காட்சி ஒண்ணு வரும். நடிகர் மாதவன் மற்றும் நடிகர் வடிவேலு அவங்க வந்து ஒரு நகைச்சுவை காட்சியில நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மெஜிஷியனா, அதாவது மேஜிக் செய்யக்கூடிய ஒரு பொருட்காட்சியில மேஜிக் செய்யக்கூடிய நபர்களாக, அந்த நகைச்சுவை காட்சி இப்ப உங்க எல்லாருக்குமே நினைவுக்கு வந்திருக்கும். அதுல அவர்களுக்கு பணம் தேவை அப்படின்னா, உடனே அவங்க திரும்பி பார்க்குறது, "எங்க நம்ம ஆட்டோக்கார தம்பி?" அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அந்த நகைச்சுவை காட்சி உங்களுக்கு நினைவுக்கு வந்திருக்கும். எது ஒண்ணு தேவைனாலும், அவங்க அந்த ஆட்டோக்காரரை தான் தேடுவாங்க. அதேபோல நம்மளது மக்களுக்கு ஏதேனும் ஒரு வேலை வந்துருச்சு, வெளியூர் பயணம் வந்துருச்சு, விருந்தினர் வந்துட்டாங்க, அல்லது வேறு ஏதேனும் பரீட்சை, வேறு ஏதேனும் வேலை அப்படின்னு வந்துட்டாலே, அவங்க உடனடியா திரும்பி பார்க்குறதே நம்மளுடைய 8 நடை பயிற்சிய தான். அந்த ஆட்டோக்கார தம்பிய பார்க்குறது மாதிரி தான் பார்க்குறாங்க போல. உடனடியாக அந்த 1 மணி நேரத்த நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எது எப்படி போனாலும் சரி, எது என்ன நடந்தாலும் சரி, 24 மணி நேரத்தில இந்த ஒற்றை மணி நேரத்த நீங்கள் விட்டுவிடவே கூடாது. உங்களுக்கு 24 மணி நேரம் இல்ல. 1 மணி நேரம் தான் இருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாலும், இந்த 1 மணி நேரத்தில நம்மளுடைய பயிற்சியை தான் நம்ம மேற்கொள்ளணுமே ஒழிய, நாம் வந்து அதை துறந்து விடக்கூடாது. அதை விட்டு விடக்கூடாது. நெறைய நபர்கள் இதே தவற தான் செய்றீங்க. எப்பொழுது கேட்டாலும் ஏதேனும் ஒரு கதைய சொல்றீங்க, ஒரு காரணத்த சொல்றீங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நடந்தா நல்லா இருக்கும். நடந்தா நல்லது நடக்கும். ஸோ நடந்தால் மட்டும் தான் நீங்க வந்து மீதி எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். மீதி எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு நம்ம அப்புறமா நடந்துக்கிறலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்புறமா மீன்ஸ் அன்றைய பொழுதுல நான் சொல்லல. இன்னொரு 6 மாதம் கழித்து நடந்து கொள்ளலாம், 3 மாதம் கழித்து நடந்து கொள்ளலாம் அப்படின்னா, ஏதேனும் ஒரு தொற்றோ, ஏதேனும் ஒரு பிரச்சனையோ, ஏதேனும் ஒரு நோயோ உங்களை தொட்டு விட்டால் அதை நீக்குவது அப்படிங்கிறது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த நோயவாது, எந்த மருத்துவராவது முற்றிலும் குணமாக்கி அவரை வந்து அனுப்பி விடுகிறாரா? எந்தவித வியாதி வந்தாலும், எந்தவித நோய் வந்தாலும், அதை கட்டுப்படுத்துகிறார்கள், மட்டுப்படுத்துகிறார்கள். அதுல உண்மை இருக்கு. கட்டுப்படுத்திடுவாங்க. ஆனால் மீண்டும் அந்த நோய் வராமல் இருப்பதற்கு அப்படின்ட்டு ஒரு தடுப்பு மருந்து அப்படின்னு ஒண்ணு குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நோய் அப்படின்னு வந்துட்டாலே அவர்கள் அதுக்கு நோயாளியாக சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு கட்டுப்படுத்தி, மட்டுப்படுத்தி காணாமல் கூட செய்திரும். ஆனால் அந்த தடுப்பு மருந்து போல தடுப்பு மருந்துன்னு நான் சொன்னது ஒரு மருந்தோ, மாத்திரையோ தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அது தவறான ஒரு முறையாக இருந்தாலும், அதாவது உடலுக்கு ஒவ்வாத ஒரு முறையாக இருந்தாலும், அத கடைபிடித்து தான் ஆகணும். ஏன்னா, அந்த நோயை விலை கொடுத்து வாங்கிட்டோம். அந்த நோயை இனிமே வரவிடாமல் தடுப்பதற்கு வேறு வழி இல்ல. இந்த மருந்து, மாத்திரைகளை சாப்பிட்டு தான் ஆகணும்.
ஆனால் 8 நடைப்பயிற்சியில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம 8 நடக்கிறோம், நடந்ததன் விளைவாக அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டோம். ஆனால் மீண்டும் வராமல் இருப்பதற்கு தடுப்பு மருந்தாக நாம் தொடர்ந்து பயணிக்கணும், அவ்வளோதான். அது அந்த நோய் மட்டுமல்ல, எந்த நோயும் வராமல் இருப்பதற்கான ஒரு தடுப்பு மருந்தாக தான் நம்மளுடைய 8 நடைப்பயிற்சி இருக்கும். ஆனால் பல்வேறு நபர்கள் பல்வேறு காரணங்களை தேடி 8 நடையை மறந்து விடுகிறார்கள், துறந்து விடுகிறார்கள். அதன் விளைவாக அவர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் தலைதூக்க தொடங்கும். மீண்டும் அவங்க நடப்பாங்க. நடப்பதன் விளைவாக அவர்களுக்கு அந்த நோய் கட்டுப்படும், மட்டுப்படும். மீண்டும் ஒரு சூழல் வரும்பொழுது மீண்டும் அவங்க விட்டுடுவாங்க. இதே தவிர மீண்டும் 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 நம்ம செய்யக்கூடாது. ஒரு முறை நம்ம ஏதோ தெரியாமல் செய்துட்டோம், நடக்கிறத மறந்துட்டோம், அதன் பிறகு அதை உணர்ந்துட்டோம், மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மீண்டும் ஒரு சூழல் வந்துச்சுன்னா மீண்டும் விட்டுவிடக்கூடாது. ஏன்னா இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் எப்பொழுதுமே 3 வாய்ப்பு தரும். இந்த 3 வாய்ப்பில் நாம் எத்தனாவது வாய்ப்பை இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு நம்ம பயணிக்கலாம். ஸோ தொடர்ந்து பயணித்தாலே போதும். நான் தான் சொல்லுவேன், தொடர்ந்து பயணித்தாலே போதும். உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் தீர்வை டைகர் கிளப்பு தரும், பிரபஞ்சம் தரும், உங்களுடைய ஆழ் மனம் தரும். ஸோ தொடர்ந்து பயணிப்போம். அம்மா குறிப்பிட்டாங்க, இன்னொரு விஷயத்த சொன்னாங்க, நமக்காக பாடுபடுறாரு, அவருக்காக நம்ம தொடர்ந்து பயணிக்கணும்னு. அதற்கு அம்மாவுக்கு நன்றி சொன்னாலும், நீங்கள் எல்லோரும் உங்களுக்காக நடக்கிறீங்க அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தினருக்காக நடக்கிறீங்க. டைகர் கிளப்பும், பிரபஞ்சம் அறக்கட்டளையும், ஃபேமிலி டீமும் உழைக்குது. அதற்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை மீண்டும் கொடுங்க. நீங்கள் தொடர்ந்து பயணிங்க. நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பெறுங்க, ஆனந்தத்தை பெறுங்க, அது உங்கள் குடும்பத்தினரிடத்தில் சேருங்க. இதை பிறரிடத்தில் பகிர்ந்து அவர்களையும் இணைத்து அந்த மகிழ்வோடு, கொண்டாட்டத்தோடு நம்ம பயணிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை பொதித்து கொண்டே இருக்கிறோம். இந்த அற்புதமான கருத்தின் வாயிலாக இந்த அற்புதமான பல்வேறு விஷயங்களை நமக்கு பகிர்ந்து அளித்த அம்மாவுக்கு நன்றி. ஏன்னா அவங்களுடைய தைராய்டு பிரச்சனை குணமாகச்சு, அவங்களுடைய கால்வலி பிரச்சனை குணமாகச்சு, பல்வேறு பிரச்சனைகள் குணமாகச்சுன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு ஒன்று உண்டு என்றால் அது நம்மளுடைய பிரபஞ்சமும் நம்மளுடைய 8 நடை பயிற்சியும் முக்கிய காரணியாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் அம்மா சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து, அவர்கள் வாழ்வாங்கு வாழ, நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மாவுக்கு வழங்கணும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் ஆடியோ கொடுப்பதற்கு அவ்வளோ யோசிப்பீங்க. அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் யோசித்து அப்படியே கொடுக்காமலே கூட விட்டுருப்பீங்க. ஆனால் அம்மா தன்னுடைய ஃபீட்பேக் அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆர்வத்தோடு அவங்க நமக்கு அனுப்பி வச்சாங்க. அம்மாவுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, அவங்க கேம்பை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேம்புக்கெல்லாம் அவங்களும் அவங்களுடைய பையனும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுடைய மகளையும் கலந்து கொள்ளணும்னு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. அவங்க வெளிநாட்டில் இருந்தால் கூட அடுத்த கேம்ப் வரும்போது நீ கலந்துக்கிறணும் அப்படின்னு அம்மா அவர்களிடத்தில் சொன்னதாக அவருடைய மகள் நம்மளோடு பகிர்ந்திருந்தாங்க. ஸோ இந்த அற்புதமான ஃபீட்பேக்கை தந்த அம்மாவுக்கு நமது நன்றியை சொல்லி நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதலை நீங்கள் நிதானமாக பருகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் நீரை நிதானமாக பருகி பழகுங்கள். நீரின் சுவையை உணருங்கள். நிறைய நேரங்களில் நீரை சுவைக்க எல்லாருமே மறந்து விடுகிறோம். நீர் சுவையற்றது அப்படின்னு நாமளாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் நீருக்குன்னு ஒரு சுவை இருக்கிறது, அதை நாம் உணர வேண்டும். நீருக்கென்று ஒரு மனம் இருக்கிறது, நாம் அதை உணரணும். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தியான நிலையில் நாம் இயற்கை இறைவனை தேடுவதை போல நீரின் சுவையையும் நீரின் தன்மையையும்
நீரின் மனத்தையும் நம்ம அதை உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போது நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. நிதானமாக பருகி முடித்தவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி, இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க. இப்போ நம்ம கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போயிடும் அப்படின்னா, முதல் கேள்வி அப்படிங்கிறது, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றுக்கு சமர்ப்பித்து விட்டோமா? நீங்கள் உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்றைக்கு நீங்கள் அனுப்பி விட்டீர்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, டைகர் கிளப்பில் நீங்கள் இணைந்த தேதி, மாதம், வருடம் நினைவில் இருந்தால் குறிப்பிடுங்கள். எது நினைவில் இருக்கோ குறிப்பிடுங்க. டைகர் கிளப்பில் நீங்கள் இணைந்த தேதி, மாதம், வருடம் நினைவில் இருந்தால் குறிப்பிடுங்கள். எதுனா சில பேருக்கு மாதம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வருடம் இருக்கும். சிலருக்கு தேதி தெரியாமல் இருக்கலாம், மாதமும் வருடமும் தெரியும். சிலருக்கு மூன்றுமே தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஸோ மூன்றையும் குறிப்பிடலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது தெரிந்திருந்தாலும் எழுதுங்கள். நீங்கள் டைகர் கிளப்பில் இணைந்த தேதி, மாதம், வருடம், இதுதான் நம்மளுடைய இரண்டாவது கேள்வியாக இன்றைக்கு வருகிறது. மூன்றாவது கேள்வியாக ஆயில் புல்லிங். நம்ம ஆயில் புல்லிங் அப்படின்னு ஒரு விஷயம் செய்வோம் அல்லவா, அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்களா? ஆயில் புல்லிங் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்களா, இல்லை செய்யலையா? இது தாராளமாக குறிப்பிடுங்கள். முதல் கேள்வி அப்படிங்கிறது, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு அனுப்பிட்டீங்களா? இரண்டாவது கேள்வி, டைகர் கிளப்பில் நீங்கள் இணைந்த தேதி, மாதம், வருடம் குறிப்பிடுங்கள். மூன்றாவது, ஆயில் புல்லிங் தொடர்ந்து செய்கிறீர்களா இல்லையா? இந்த மூன்று கேள்விக்கும் விடையளித்து கொண்டு நம்ம எல்லாரும், அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்து சொல்லி, தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து அம்மா சகோதரி டைகர் லலிதா ஃப்ரம் கோயம்புத்தூர் அவங்களுடைய ஃபீட்பேக் கேட்டிருந்தோம். அவங்க எல்லாரையுமே கேம்பில் கலந்துக்கிறங்க, வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய கேம்பில் கலந்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. கேம்ப் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு 100 நாட்களுக்கு ஒரு முறை நடத்துவோம். இந்த ஆண்டில் நான் கேம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடத்தவே இல்லை. ஸோ இனி வரும் காலங்களில், அதாவது 2026 காலகட்டத்தில் நிச்சயமாக நம்ம கேம்புகள் நடத்துவதற்கு தயாராகி விடுவோம். ஸோ அம்மா சொன்னாங்க, அதில் வாழை இலை குளியல், மண் குளியல் இவைகளெல்லாம் நான் அனுபவித்தேன், அதிலிருந்து புத்துணர்வு பெற்றேன், ரொம்ப எனர்ஜியாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. நிச்சயமாக எல்லோருக்குமே அந்த பலன்கள் கிட்டுவதற்கு பிரபஞ்சம் எப்பொழுதுமே நமக்கு துணைன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லி, கேம்ப் அப்படிங்கிறது வரும் நாட்களில் கண்டிப்பாக எல்லா 100 நாட்களுக்கு ஒரு முறை நடத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிப்போம் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லி, ஏங்கிற காரணம் தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு தெரியும். ஏன் இந்த இடைவேளை, இந்த இடைவெளி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து நம்ம அதற்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நம்ம நடத்த போகிறோம், செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, ஸோ அம்மாவுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, நேற்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஆடியோ ஒன்று கேட்டிருந்தோம். கடைசி நேரத்தில் கேட்டோம். அதற்கான விளக்கத்தை இன்றைக்கி தர்றேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அந்த ஆடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே நினைவில் போயிருக்கும். இருப்பினும் அந்த ஆடியோ மீண்டும் ஒரு முறை கேட்டால் கூட நல்லா இருக்கும்னு எனக்கே தோன்றுகிறது. ஸோ அந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல், சவுத் சோன் டைகர் கிளப்புடைய கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கணும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கணும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கணும், ஆனந்தம் நிலைத்திருக்கணும்,
அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமோ, அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டுமோ, அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அண்ணன் சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு, நேற்று கேட்ட அதே ஆடியோவை மீண்டும் இப்பொழுது கேட்கலாம். கேட்டுட்டு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் வாருங்கள். 1940 1980 பிறந்தவர்கள் அனுபவித்த மறக்க முடியாத அனுபவங்கள். அது ஒரு கனா காலம். 6 மணி சங்கு, 10 மணி சங்கு, 1 மணி சங்கு, 5 மணி சங்கு, 8 மணி சங்கு. சங்கு ஊதலை கேட்டு நேரம் தெரிந்து கொண்ட காலம். மணிக்கூண்டு கடிகாரத்தை பார்த்து நேரம் காலம் தெரிந்து கொண்ட காலம். கை கடிகாரம் அரிதாக இருந்த காலம். கை கடிகாரம் கட்டியவர்களை வசதி படைத்தவர்களாக பார்த்த காலம். கை கடிகாரத்தை தினமும் கீ கொடுத்து வைண்டிங் செய்து நேரம் பார்த்து அதனை பொக்கிஷமாக வைத்திருந்த காலம். நாட்டு ஓடு வீடுகள், அதன் நடுவில் முற்றம். மழை பெய்தால் குற்றால அருவி போல் கொட்டும் காலம். பெரிய கூட்டு குடும்பங்கள், ஓயாத பிள்ளைகள் சத்தம். சாணி தரையில் தவழ்ந்து நகர்ந்த சிறு குழந்தைகள். பிள்ளைகள் நிறைந்த சலசலப்பான வீடுகள். பிள்ளைகள் எல்லாம் வீட்டின் நடுக்கூடத்தில் ஒன்றாக விளையாடி கதை பேசி பாய் விரித்து 7:30 மணிக்கெல்லாம் தூங்கி காலை 6 மணிக்கு முன் எழுந்த காலம். வீட்டுக்கு ஒரு மாடு, மாட்டு கொட்டகை. கோணார் கறந்த பாலில் தயிர் உரைக்கு ஊற்றி காலையில் மத்தை வைத்து மோர் கடைந்து திரண்ட வெண்ணெயில் நெய் உருக்கிய காலம். வீட்டு முன் பெண்கள் சாணி தெளித்து அதிகாலையில் கோலம் போட்ட நாட்கள். சாணி பூசிய அடுப்பாங்கரை, கரி படிந்த சமயக்கட்டு. சாணி மொழுகி கோலம் போட்ட அடுப்பை தரையில் உட்கார்ந்து ஊதாங்குழாயில் ஊதி புகையுடன் போராடி விறகை பற்ற வைத்து சமையல் செய்த காலம். பெரியவர்களை பட்டப்பெயர் சொல்லி மரியாதையாக கூப்பிட்ட காலம். பிள்ளைக்குட்டிகள் பிறக்கும்போது வீட்டிலேயே பிரசவம். செலவில்லாமல் பிரசவம் பார்த்த காலம். ஒரு குடும்பத்தில் சகஜமாக 8-10 பிள்ளைகள் பெற்றெடுத்த காலம். வீட்டில் பிள்ளை குட்டிகளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஐயங்கடை தெருப்பிள்ளை வைத்தியர் வீட்டுக்கு சென்ற காலம். எல்லாம் பாட்டி வைத்தியம்தான். காதுவலி என்றால் மிளகாய் கூட்டில் காய்ந்த நல்லெண்ணெயை காதில் ஊற்றிய காலம். வயிற்றுப்போக்குக்கு கடுக்காயை நீர் கோர்த்து கல்லில் தேய்த்து வழித்து தண்ணீர் கலந்து சங்கில் கொடுத்த காலம். புண், கீரல், காயம், பூச்சிக்கடிக்கு கைவசம் தெரிந்த ஒரே மருந்து சைபால் டப்பா மருந்துதான். குப்புசாமி, கோவிந்தசாமி, அந்தோணிசாமி என்ற எல்லா சாமிகளின் பெயரை வைத்து கூப்பிட்ட காலம். வீட்டிலேயே வடகம் முறுக்கு அச்சில் விரித்த துணியில் பிழிந்து அதனுடன் தாளிக்கிற வடகம் உருட்டி வெயிலில் காய போட்ட காலம். வீட்டில் பச்சரிசி வாங்கி ஊற போட்டு காய வைத்து உலக்கையில் இடித்து முறுக்கு சுட்ட காலம். பூச்சந்தையில் கோடையில் பெரிய குடைமிளகாய், சின்ன குடைமிளகாய் வாங்கி ஈக்கு குச்சியில் குத்தி உப்பு புளிச்ச தயிரில் புரட்டி ஊற போட்டு காய வைத்த காலம். பெண்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கம்பளி நூலினை வாங்கி ஸ்வெட்டர் நெட்டிங் செய்த காலம். பூச்சந்தையில் சேர்கணக்கில் மல்லிகை பூ மற்றும் கனகாம்பரம் வாங்கி வீட்டிலேயே பூ பின்னிய காலம். டெலிகிராம் தந்தி வந்தால் வீடே கூடி என்ன செய்தி வந்துள்ளது என்று ஆர்வத்துடன் கேட்ட சமயம். பொழுதுபோக்கு தாயம் பல்லாங்குழி. சட்டினி துவையல் குழம்பு மிளகாய் கொத்தமல்லி அரைப்பதற்கு அம்மி குழவி. தோசை இட்லி மாவுக்கு ஆட்டுக்கல். தோசை ஊற்றுவதற்கு கல்லில் செதுக்கிய தோசைக்கல். பெரிய திண்ணை வீடுகள். நடந்து செல்பவர்கள் தைரியமாக வீடுகளில் செம்பு தண்ணி வாங்கி குடித்து திண்ணையில் ஓய்வெடுத்து சென்ற காலம். பள்ளிகளுக்கு ஒரு சின்ன மஞ்ச பையில் ஸ்லேட்டு குச்சி, 2-3 புத்தகங்கள். ஸ்கூல் பேக் பற்றி தெரியாத காலம். பள்ளி பிள்ளைகள் வாத்தியாரிடம் பிரம்படி வாங்கி பெஞ்சு மேல் ஏறி நின்ற காலம். பள்ளி பருவத்தில் சில்லு, பளிங்கி, பம்பரம் விளையாடிய காலம். ஷார்ட் பூட் திரி போட்டு ஐஸ் பாய், கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிய காலம். பசித்தால் தட்டுக்கடையில் பாட்டி விற்ற ஜவ்வு மிட்டாய், தேன் மிட்டாய், கமர்கட்டு, ஐஸ் அபூர்வமாக பார்க்கப்பட்ட காலம். 2 பெரிய பிளாஸ்க் கேன்கள் மாட்டி ஐஸ் ப்ரூட் என்று தெருக்களில் கூவி விற்ற காலம். ஐஸ் ப்ரூட், சேமியா ஐஸ் வாங்கி சொட்ட உறிஞ்சி சாப்பிட்டு யூனிஃபார்ம் சட்டைகள் எல்லாம் சிவப்பு கலர் கரையாக மாறின காலம். மரங்களில் ஏறி குரங்கு விளையாட்டு. பட்டம் செய்து நூலில் மாஞ்சா தடவி டீல் விட்ட காலம். டிவி, செல்போன் இல்லாத காரணத்தால் கதை சொல்பவர்களுக்கு நல்ல மவுசு. குறிப்பாக சினிமா கதை கேட்பதென்றால் ஆர்வமுடன் கேட்ட காலம். சைக்கிள் டியூப் ரப்பரில் உண்டிவில் செய்து சிட்டுக்குருவிகளை வேட்டையாடிய காலம். சைக்கிளில் ஊர் சுற்றிய காலம். சைக்கிள் ரிம்மில் குச்சியை வைத்து ரோட்டில் ஒட்டிய காலம். குரங்கு பெடல் போட்டு சைக்கிள் ஓட்ட கற்ற காலம். சினிமா பைத்தியங்களாக ஒரு சினிமா விடாமல் 4 தரை டிக்கெட்டில் சினிமா பார்த்த காலம். படம் பார்த்த பிறகு அந்த படப்பாட்டு புத்தகங்களை வாங்கி சினிமா பாடல்களை மனப்பாடம் செய்து பாடிய காலம். ஒரு டூரிங் டாக்கீஸ் கூட விடாமல்
மணலில் உட்கார்ந்து கருப்பு வெள்ளை எம்ஜிஆர் சிவாஜி சினிமா படங்கள் பார்த்த காலம். பெட்ரோமாக்ஸ் லைட்டு பாண்டு வாத்தியங்களுடன் சினிமா பிட் நோட்டீஸ் கொடுத்து அனைத்து வீதிகளையும் சுற்றி வந்த தள்ளுவண்டி தட்டி சினிமா விளம்பரங்கள். சுவரெல்லாம் விரைவில் வருகிறது. தத்துவது வாரம், கடைசி வாரம் ஸ்லிப் ஒட்டிய வண்ண வண்ண சினிமா போஸ்டர்கள் நிறைந்திருந்த காலம். பூரண மதுவிலக்கு, குடிப்பழக்கம் என்னவென்று தெரியாத காலகட்டம். திருட்டுத்தனமாக சாராயம் காய்ச்சி சைக்கிள் டியூபில் நிரப்பி இடுப்பில் சுற்றி வந்து விற்றதை கண்ட காலம். கரி என்ஜின் பொருத்திய ரயில் வண்டியில் பயணம் செய்து தலைமுடியில் எல்லாம் கரித்தூள் ஆகிய காலம். சுவரெல்லாம் கரியில் எழுதிய விளம்பரங்கள். தாஜ்மஹால் பீடி, பயோரியா பற்பொடி, TAS ரத்தினம் பட்டினம் பொடி. பெரியவர்கள் வாழை பட்டையில் லேபிள் ஒட்டி கட்டிய மூக்குப்பொடி பொட்டலம் வாங்கி உறிஞ்சி பொடி போட்ட காலம். போன் அபூர்வமாக இருந்த காலம். பக்கத்து பணக்கார வீட்டு போனை நம்பி வாழ்ந்த காலம். அவ்வீட்டின் பக்கத்து வீட்டுக்கோ எதிர் வீட்டுக்கோ போன் வந்தால் தெருவாசலில் நின்று எதிர் வீட்டுக்கு கேட்கும்படி, உங்க வீட்டுக்கு போன் வந்திருக்கு, சீக்கிரம் வந்து பேசுங்க, லைனில் இருக்கிறார்கள் என்று கூப்பிட்ட காலம். மாட்டு வண்டி, குதிரை வண்டியில் சவாரி செய்த காலம். கார்கள் கிராமத்திற்கு சென்றால் பிளஸர் வந்திருக்கு என்று ஆச்சரியமாக பார்த்த காலம். சிறுவர்கள் மேல்வார் பொருந்திய அரை டவுசர் அரை டிராயர் போட்ட காலம். தினந்தோறும் மக்கள் கூடி ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷவாணி 6:30 மணி நியூஸ் கேட்ட காலம். நாமும் இந்த காலத்தில் வாழ்ந்தோம், அனுபவித்தோம் என்று சொல்வதில் பெருமை கொள்வோம். நன்றி சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல் சவுத் சோன் டயர் கிளப் கேப்டன் அவர்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அந்த ஆடியோவில் சொன்ன சகோதரர் முதல் விஷயமாக அவர் 1940 1980 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை சொன்னார். அதில் பிறந்தவர்கள், அதில் வளர்ந்தவர்கள், அதில் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்படியாக சொன்னார். எனக்கு தெரிந்து 90 காலகட்டம் வரையவே அவர் சொன்ன பல விஷயங்கள் இருந்ததாகத்தான் எனக்கு என்ன தோன்றியது. முதல் விஷயமாக அந்த சங்கு ஒளி, அவர் சொன்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சங்கு ஒளி ஒலிக்கப்படும். அதுதான் நேரத்தை குறிப்பிடுவதாக இருக்கும். இப்போது எனக்கெல்லாம் நல்லா நினைவில் இருக்குது, 8 மணி அப்படின்னு அந்த மாலையில் ஊதப்படும். அந்த 8 மணி சங்கு ஊதிடுச்சு அப்படின்னா, நான் டியூஷனில் இருந்தேன் அப்படின்னா அப்படியே எடுத்து வச்சுடுவேன். நான் சிறு வயதில் சொல்கிறேன், நல்ல ஞாபகம் இருக்குது. நான் டவுசர் போட்ட காலம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த காலகட்டங்களில் அப்படி அந்த சங்கு ஒலி கேட்டுச்சுன்னா கிளம்பிடுறது. காலையில் 8 மணி சங்கு ஒலி கேட்டுச்சுன்னா பள்ளிக்கு வேகமாக கிளம்புவது, அதாவது தயாராவது. அதுவரை விளையாட்டாக எப்படியோ சுற்றி திரிந்து கொண்டிருந்தால் கூட அந்த சங்கொலி கேட்டுட்டா குளிக்க போகணும், கிளம்பணும் அப்படின்ட்டு அந்த ஒரு சங்கு ஒலி அப்படிங்கிறது எனக்கெலாம் நல்லாவே நினைவில் இருக்குது சிறு வயதில். அதுக்கப்புறம் அந்த மணிக்கூண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஸோ இன்றைக்கும் எங்கள் ஊரில் ஒரு இடத்துடைய பெயரே சென்ட்ரல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, மணிக்கூண்டு. இன்றைக்கி அந்த மணிக்கூண்டெல்லாம் இல்லை, ஆனால் அதனுடைய முகவரி மட்டும் அப்படியே இருக்குது. அங்கே போகும்போது 4 பக்கமும் வாட்ச் இருக்கும். அந்த வாட்ச் ஒரே நேரத்தை காட்டும். ஸோ அதுதான் மணிக்கூண்டாக இருக்கும். இந்த நேரம் அப்படிங்கிறது அங்கே போனால் தெரிந்து கொள்ளலாம். அதுபோக முன்னெல்லாம் எங்கள் ஊர் பஜாரில், அதாவது நகைக்கடை பஜாரு, மற்ற எல்லா கடைகளும் உள்ளடக்கியதாக அந்த பெரிய கடை வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அரண்மனை சாலையில் நம்ம வரிசையாக எல்லா கடைகளிலும் வால் கிளாக் அப்படிங்கிறது தொங்கும். அப்படி எல்லா கடைகளிலும் மணி பார்த்து கொண்டே வரலாம். எப்பொழுது பார்த்தாலும் மணி நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அந்த அந்த அப்படி ஒரு காலமே இல்லை. நான் இதை யதார்த்தமாகவே எல்லா கடையிலையும் வால் கிளாக் இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தா எல்லா கடைகள்லையுமே இல்லை. முக்கியமாக இந்த தொழில் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி, வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அங்கே வால் கிளாக் அப்படிங்கிறது நிறுத்தப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. அது அங்கே மாட்டுவதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்க. இப்போது சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக வால் கிளாக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் உள்நுழைந்த நேரத்தை நீங்கள் நினைத்து, ஆகா இவ்வளோ நேரம் இங்கே செலவழித்து விட்டோமான்னு நீங்கள் வெளியில் போயிடுவீங்க, வேகமாக போயிடுவீங்க, பர்ச்சேஸை நிறுத்திடுவீங்க, வியாபாரம் இல்லாமல் போயிடும்னு அந்த வால் கிளாக் சிஸ்டத்தையே எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படும் பொழுது
இன்றைக்கி அது வந்து ஒவ்வொரு கடைகளிலுமே எதிரொலிக்கிறதோ அப்படிங்கிறது மாதிரியும், முன்னெல்லாம் வாட்ச் அப்படிங்கிறது அவர் சொன்னார், அந்த கை கடிகாரம் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு அபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கும். நான் பள்ளி படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த டிஜிட்டல் வாட்ச் தான் ரிஸ்ட் வாட்சாக இருக்கும் பசங்களுக்கு. ஸோ அந்த ரிஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறதே அவ்வளவு விலையாக இருக்கும். அதில் வந்து கால்குலேட்டர்லாம் சில நண்பர்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வாட்ச்லேயே கால்குலேட்டர்லாம் இருக்கும். எனக்கு அதெல்லாம் அப்படியே நினைவுக்கு வருது. அப்புறம் அவங்க சொன்னது போல் கீ கொடுப்பது, ஹெச்எம்டி வாட்ச்னு ஒரு பிராண்டு சொல்லுவாங்க. அது வந்து அதுதான் வாங்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளாக இருக்கும். அப்படி இருந்த ஒரு காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி மாறி, ஏன் எல்லார் இடத்துலும் வந்து வாட்ச் இல்லை, வால் கிளாக் இல்லை அப்படின்னு கேட்டால், எல்லாருடைய கைகளிலேயே மொபைலில் வந்து அந்த நேரம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்துவிட்டது அப்படிங்கிறதுனால, மொபைலே இன்றைக்கி வாட்சாக மாறிடுச்சு. ஸோ அதனால் தேவையில்லைல்ல வால் கிளாக் அப்படின்னு தோன்றுவது போல் இன்றைக்கி நிலை அப்படிங்கிறது மாறி இருக்கு. இது வந்து நான் வந்து எப்பொழுதுமே கையில் வந்து ரிஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறது கட்டியிருப்பேன். எப்பொழுதுமே அது நான் விளையாடும் பொழுது கூட கட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கட்டியிருப்பேன். ஏன்னா விளையாடும் பொழுது நம்ம கையில் மொபைல் அப்படிங்கிறது இருக்காது. என்னுடைய விளையாட்டு மைதானத்தில் எல்லாருமே என்னிடத்தில் வந்து மணி கேட்பாங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் சிலர் வந்து மொபைலே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கிரவுண்டுக்கு. ஸோ அது ஒரு நல்ல பழக்கம்தான். அதே நேரத்தில் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது என்னிடத்தில் மணி கேட்பது உண்டு நிறைய பேர். ஸோ நானும் மணி சொல்லுவேன். அப்போது ஒரு நபர் சொன்னார், நீ எத்தனை பேருக்கு தான் மணி சொல்லுவ, பேசாமல் வால் கிளாக் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ மைதானத்தில் நமது சார்பாக தேன்கூடு சார்பாக 2 வால் கிளாக் அப்படிங்கிறது வந்து பெரிய வால் கிளாக், பெருசு, அதாவது எங்கேருந்து பார்த்தாலும் மணி தெரிவது போல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வால் கிளாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது எனக்கு அப்படியே ஆமாம்ல அப்படின்னு தோன்றியது. தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது அந்த சினிமா, டிவி இது பிரபலமாகாத, அதாவது எல்லாரிடத்திலும் சென்று சேராத ஒரு சூழலில் அந்த கதை சொல்பவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மவுஸு அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு நினைவுக்கு வருகிறது என்ன அப்படின்னா, நான் பள்ளி அப்படிங்கிறது காரைக்குடியில் படித்தது. எல்லாரிடத்திலும் நான் பகிர்ந்திருப்பேன் அழகப்பால படிக்கும் பொழுது. ஸோ அப்போ அந்த விடுமுறை தினம் அப்படின்னு தீபாவளி, பொங்கல் இந்த 2 விடுமுறை தினம் தான் இடையில் வரும். அதுவுமே ஏதேனும் ஒரு பரீட்சை விடுமுறையோடு சேர்ந்து வருவது போல தான் அப்போல்லாம் டைம் டேபிள் இருக்கும். ஸோ அப்படி நான் அந்த தீபாவளி, பொங்கல் பண்டிகைக்கு வந்து போனால் நான் வந்து திரைப்படம் பார்க்கணும் அப்படிங்கிறது அப்போலேருந்தே எனக்கு வந்து இருக்கும். என்னுடைய சகோதரர்கள் வந்து என்னை அழைத்து செல்வாங்க. ஸோ அப்படி அழைத்துட்டு அந்த 2 நாட்களில் 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா 2யுமே பார்த்துடணும். அதுதான் என்னுடைய ஆர்வமாக இருக்கும். அப்போல்லாம் இப்போ வந்து திரைப்படம் அப்படிங்கிறது எல்லோரும் ஒரு நாளைக்கு 2, 3 கூட பார்ப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் அப்படி இருக்காது. ஒரு திரைப்படம் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து தான் இன்னொரு படம் பார்க்கணும். அப்போ தான் அது வந்து நினைவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அந்த விடுமுறை தினத்தில் பார்த்துடணும். தீபாவளி அப்படின்னு ஒரு 3 நாள் லீவுனா அந்த 3 நாளில் 2 திரைப்படமும் 3 திரைப்படமும் வந்துச்சுன்னா 3ஐயும் நான் பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபராகத்தான் இருந்தேன். ஸோ பார்த்துட்டு போயிடுவேன். பார்த்துட்டு போனால் எனக்கு அவர் சொன்ன அந்த நினைவு தான். என்னுடைய பள்ளியில், என்னுடைய விடுதியில், அதாவது ஹாஸ்டலில் நண்பர்கள் எல்லாரும் சுற்றி உட்காந்துக்குருவாங்க. என்னை போலவே நிறைய பேர் படம் பார்த்து வந்திருப்பாங்க. ஆனால் அந்த சுவாரஸ்யமாக அந்த படத்தின் கதையை நான் சொல்லத்தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் வட்டம், எனக்கு அதுக்குன்னே ஒரு வட்டம் இருக்கும். ஒருவேளை நான் வந்து இப்போ நினைவில் கொள்ளும் பொழுது தோன்றுகிறது, அப்பொழுது இருந்து அந்த பேசியதன் விளைவு தான் இன்றைக்கி நான் இப்படி பேசி கொண்டு இருக்கிறேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. ஸோ திரைப்படத்துடைய முதல் காட்சியிலேருந்து இறுதி காட்சி வரைய நான் வந்து அப்படியே சீன் பை சீன் சொல்லுவேன். அவர்களுக்கு அப்படியே அந்த படத்தை பார்த்த ஒரு நினைவை கொண்டு வருவேன். திடீர்னு வார்டன் வந்துடுவாங்க, சவுண்ட் விடுவாங்க, கூட்டம் என்னங்கடான்னு கேட்பாங்க. ஸோ பிரிஞ்சுடுவோம். மீண்டும் சேரும் பொழுது மீண்டும் அதிலிருந்தே தொடங்குவேன். யாரேனும் வந்து லேட்டாக வந்தாங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க.
ஸோ இந்த மாதிரி கதை சொல்லியது அப்படிங்கிறது எனக்கு அப்படியே எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போனது. அப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். எல்லாருக்குள்ளேயும் இருந்தது தானா? இல்லை என்னை மட்டுமே பார்த்து சொன்னதா? அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த பாட்டு புத்தகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். பாட்டு புத்தகங்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பேசியிருக்கிறது உங்களுக்கு நினைவுக்கு இருந்தால் அதை நீங்கள் வந்து தாராளமாக கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். பாட்டு புத்தகம் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரியனாக இருந்தேன். எல்லா பாட்டு புத்தகத்தையும் எங்கள் ஊரில் உள்ள ஒரு கடையில் வ வந்து கேட்டு அதை ஃப்ரெஷ்ஷாக வரவுமே நான் போய் வாங்கிடுமாறு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட கிழமைகளை சொல்லுவார். இந்த நாளில் வரும், இந்த நாளில் வரும்னு. நான் அந்த நாளில் பள்ளி விட்டதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய் அந்த பாட்டு புத்தகங்களை மொத்தமாக, அதாவது மொத்தமாகன்னா ஒரு 10, 20 திரைப்படங்களுக்கான பாட்டு புத்தகங்களை அப்படின்னு ஒரு புத்தகத்தின் விலை அப்படிங்கிறது ரூ. 1, ரூ. 2 இருக்கும். நான் அப்பொழுதே பணம் சேகரிப்பதே இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குவதற்கு அப்படிங்கிற மாதிரி தான் செலவழிப்பேன். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அந்த பாடல்களை மீண்டும் படிப்பது, அதில் உள்ள வரிகளை கவனிப்பது, அதில் உள்ள வார்த்தைகளை கவனிப்பது, எழுத்து நடையை கவனிப்பது, எந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்து போனது. இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக எனக்கான அந்த காலத்தை நினைவூட்டிய, வசந்த காலங்களை நினைவூட்டிய அந்த அற்புத ஆடியோவை தந்த அந்த சகோதரருக்கும், அந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் கணேசன் ஃப்ரம் திண்டுக்கல், சவுத் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து, தொடர்ந்து நம்ம எல்லாரும் 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். இன்றைய நிகழ்வினை பற்றின கருத்தினை தாராளமாக நீங்கள் கருத்து பெட்டியில் பதிவிடுமாறு கேட்டு, நம்ம எல்லாரும் இப்போ கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.